صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1444 ரபியுல் ஆஹிர் மாதம் 3ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைத்தி அவர்கள் சமூக வலைத்தள அமர்வுகள் அதன் பயன்பாடும் தீங்குகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, நீங்கள் முறையாக அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சொல்கிறார்கள். இய்யாக்கும் வல் ஜுலூஸ அலா துருகாத், பாதைகளிலே அமர்வதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் கூறிய போது, எங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, நாம் எங்களது அமர்வுகளை அதிலே வைத்திருக்கிறோம், அதிலே கதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபா தோழர்களுக்கு சில உபதேசங்களை செய்தார்கள். பாதையுடைய அந்த ஒழுங்குகளை, உரிமைகளை, கடமைகளை கொடுத்து விடுங்கள். பாதையுடைய ஒழுங்குகள், உரிமைகள் எது என்று சஹாபாக்கள் கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், நோவினை தருவதை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சலாத்துக்கு பதில் சொல்லுங்கள், நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, புனித இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே எல்லா விதமான விடயங்களிலும் ஒவ்வொருவருக்கும் தேவையான உரிமைகளை, ஒழுங்கு முறைகளை கொடுத்திருப்பதை நாம் காணலாம். அந்த வகையில் தான் பாதையிலே அமர்ந்திருக்கின்ற போது அதற்கான ஒழுங்குமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. பாதை ஒழுங்குகள் எனும் போது அந்த பாதையிலே நடப்பவர்களுக்கு தீங்கு வராமல், பாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை நாம் காணலாம். அதே போன்று அவ்வாறு ஒன்று கூடக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அந்த ஒன்று கூடலின் ஒழுங்குகள், பாதையிலே நடக்கக்கூடியவர்கள், இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் எந்தவித பாதகமும் வந்து விடாமல் நடைபெற வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கூறியிருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான ஒன்று கூடல்களிலேதான் தொலைத்தொடர்பு சாதனங்களின் ஊடாக ஒன்று கூடக்கூடிய அந்த அமர்வுகள், அந்த சபைகளும் இதிலே அடங்கக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் ஊடாக எத்தனையோ ஒன்று கூடல்கள், தொடர்பாடல்களை வைத்துக் கொண்டிருப்பதை நாம் இந்த சமகாலத்திலே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான இந்த அமர்வுகள் எல்லாம் எல்லை கடந்து, அதாவது பாதுகாப்பு கோட்டைகளை எல்லாம் ஊடறுத்து அங்கே அதற்கு பின்னால் எத்தனையோ பல விளைவுகளை ஏற்படுத்தி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய இறைச்சியை தின்பது, அதே போன்று தேவையற்ற செய்திகளை பரவுவது, இவ்வாறாக பலவாறான விரும்பத்தகாத தொடர்புகள் எல்லாம் இந்த தொலைத்தொடர்பு சாதன அமர்வுகள் மூலமாக நடைபெறுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்களுடைய அந்த கலந்துரையாடலிலே, சிந்தனை என்ற போர்வையிலே எத்தனையோ விடயங்களை பரிமாறிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இதனூடாக உரிமைகள் எல்லை தாண்டப்பட்டு அங்கே விரும்பத்தகாத நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுவதை பார்க்கிறோம். இவ்வாறான இந்த தொலைத்தொடர்பு சாதன அமர்வுகள், சபைகள் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே இந்த ஊடகத்துறையின் மூலமாக பல தொடர்பாடல்கள், அன்பு, அவர்களுக்கு மத்தியிலே தொடர்புகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கென்றால் அந்த தொலைத்தொடர்பு சாதன தொடர்பு இல்லாமல் போகும் என்றால் ஒரு போதை ஏறியவன் போன்று ஒரு நிலைக்கு மாறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கென்றால் அந்த தொலைத்தொடர்பு சாதனம் இல்லாமல் இருக்கின்ற போது, அல்லது அது துண்டிக்கப்படுகின்ற போது, அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற அளவுக்கு தாக்கப்பட்டிருப்பதை, அங்கே தாக்கம் செலுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே,
இந்த தொலைத்தொடர்பு சாதங்களூடாக அங்கே மதிமயங்கியவர்கள், அதிலே போதை போன்ற ஒரு நிலைக்கு வந்தவர்கள் எல்லாம் அதன் ஊடாக தான் வாழ்வே இருக்கின்றது, அது இல்லாமல் வாழ்வு இல்லை என்ற அளவுக்கு அடிமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். தன்னை மறந்து அதிலே சமூக உறவுகளை எல்லாம் பாதிக்கக்கூடிய, சமூக உறவுகளுக்கெல்லாம் தீங்கிழைக்கக்கூடிய எத்தனையோ விடயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குடும்ப உறவுகளிலே சீர்குலைவு, அதே போன்று இயல்பு நிலைக்கு மாற்றமான எத்தனையோ நிலைமைகள் எல்லாம் வருகிறது. எந்த அளவுக்கு என்றால், படைத்தவனான அல்லாஹ், அதாவது அருள்களை வாரி வழங்கிய அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் தாக்கம் செலுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது, வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்கள் போன்று நீங்கள் ஆக வேண்டாம். ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவர்களை மறந்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை மறக்கடிக்க செய்து விடுவான். அல்லாஹ்வை படைத்தவனை, நிஅமத்துக்களை தந்தவனை மறக்கக்கூடிய அளவுக்கு நாம் எதிலும் மதிமயங்கி நம்மை நாம் ஒரு அடிமையாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஊடக இந்த ஒன்று கூடலின் மூலமாக நன்மையான சில நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. அதே நேரத்திலே அதற்கு மாற்றமான பாதகமான ஏராளமான நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. உதாரணமாக, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி நல்ல அமர்வுகள், நல்ல ஒன்று கூடல்களும் நடைபெறுகின்றன. உதாரணமாக, அறிவியல் சார்ந்த புத்தியை வளப்படுத்தக்கூடிய, ஆன்மாவை வளர்க்கக்கூடிய, அறிவை வளர்க்கக்கூடிய எத்தனையோ பயன்பாடுகள் இந்த தொலைத்தொடர்பு சாதன அமர்வுகளூடாக இருப்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. புத்திசாலிகள் இதனை உணர்ந்து அதன்பால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் இதனை பயன்படுத்துவதனூடாக அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கிறது, அவர்களுடைய ஒழுக்க விளம்பியங்கள் எல்லாம் உயர்ந்து செல்கின்றது, அவர்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் மிகவும் புகழப்படக்கூடிய ஒரு மதிப்பு மிக்கதாக, கௌரவம் மிக்கதாக மாறுவதையும் காணலாம். அதே நேரத்திலே இந்த தொலைத்தொடர்பு சாதன சில ஒன்று கூடல்கள் அக்கீதாவை, நமது மார்க்கத்தை படுகுழியிலே தள்ளக்கூடிய, நமது ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய, புனிதத்துவங்களை கௌரவமான விடயங்களால் மீறக்கூடிய, பண்பாடுகளை மாசுபடுத்தக்கூடிய எத்தனையோ விடயங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். அதே போன்று கண்ணியத்தையும் நல்லொழுக்கத்தையும் இல்லாமலாக்கக்கூடிய இவ்வாறு ஏராளமான பாதகமான விரும்பத்தகாத செய்திகள் இந்த தொடர்பு சாதனங்கள் ஊடாக நடைபெறக்கூடிய ஒன்று கூடல் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான விடயங்களை நான் பார்ப்போமானால் கணக்கிட முடியாத அளவுக்கு ஏராளமான நிகழ்வுகளை நாம் கூறலாம். அந்த வகையிலே உதாரணமாக, பிறருடைய கௌரவத்தை, பிறருடைய புனிதத்துவத்தை தாக்குவது, பிறருடைய குறைகளை ஆராய்வது, பிறருடைய குறைகளை மக்கள் மன்றத்திலே வைத்து அவரை அவமானப்படுத்துவது, இவ்வாறாக பல வகையான கேடுகள் எல்லாம் இதனூடாக நடைபெறுகிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய உயிர், உங்களுடைய பொருளாதாரம், மானம், உடல் அனைத்தும் இன்னும் ஒருவருக்கு அநியாயமான முறையிலே, முறையற்ற முறையிலே அதனை தாக்குவது, அவமானப்படுத்துவது ஹராம், தடுக்கப்பட்ட செயல் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அந்த தினத்தை அவர்கள் மகிமைப்படுத்தி கூறி, அந்த மாதத்துடைய மகிமையையும் கூறி, அந்த ஊருடைய மகிமையையும் கூறினார்கள். உங்களுடைய உயிர், உடைமைகள், மானம், உடல் அனைத்தும் அநியாயமான முறையிலே பயன்படுத்தப்படுவது, அவமானப்படுத்துவது ஹராம் என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்து கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான தொலைத்தொடர்பு சாதன அமர்வுகளினூடாக ஏற்படக்கூடிய தீங்குகளை நாம் பார்ப்போமானால், உதாரணமாக ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய அந்தரங்க இரகசிய செய்திகள் எல்லாம் வெளிக்கொணரப்படுகிறது. அதாவது ஒவ்வொருடைய தனி உரிமை சார்ந்த விடயங்கள் எல்லாம் அங்கே தவிடுபொடியாக்கப்படுகிறது. சில வேளை நியமத்துக்களை பெருமைக்காக வாகனங்கள், உணவு வகைகள், குடிபானங்கள், ஆடைகள், இவைகளை எல்லாம் பெருமைக்காக மக்கள் மன்றத்திலே இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக பகிரப்படுவதை நாம் பார்க்கிறோம்.
அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய தனித்துவமான அவனுக்கே உரிய விடயங்களை கூட இந்த தொழில்நுட்ப சாதனையாக மக்கள் மன்றத்திலே வைத்து பிரபல்யத்தை எதிர்பார்த்து அல்லது ஏதோ ஒரு உலக லாபத்தை எதிர்பார்த்து பரப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதனூடாக பண்பாடுகள் எல்லாம் இழந்து அங்கே அடிப்படைகள் எல்லாம் சூறையாடப்பட்டு அவர்கள் விரும்பியவாறு அவர்களுடைய அந்தரங்க செய்திகளை எல்லாம் இந்த தொலைத்தொடர்பு சாதன அமர்வுகளின் ஊடாக பகிரப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவைகள் எல்லாம் ஆரோக்கியமான ஒரு விடயம் கிடையாது. ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் ஒரு மனிதன் அவனுடைய மார்க்கத்திலே பாதுகாப்பாக இருக்கிறான் எதுவரைக்கும் என்றால், பாவமான விடயங்களை பகிரங்கப்படுத்தும் வரை, பகிரங்கப்படுத்தாமல் இருக்கும் வரை அவன் ஒரு நல்ல நிலையிலே இருக்கிறான். தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோரி அவனை மீட்டிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த தொலைத்தொடர்பு சாதன அமர்வுகளூடாக ஏற்படக்கூடிய அறியாத, அதாவது பல அறியாமை கும்பல்களை உசுப்பேற்றக்கூடிய பல காட்சிகளும் பல பேச்சுக்களும் இதிலே போடப்படுவதை பார்க்கிறோம். அதே போன்று குடும்பத்தினர்கள் கோத்திரங்களை குறைத்து மதிப்பிடுவதை, சகோதரத்துவத்தை, அதாவது உண்மையான சகோதரத்துவத்துக்கு முரணாக நடைபெறக்கூடிய எத்தனையோ நிகழ்ச்சிகள், நாட்டுப்பற்றை இல்லாமலாக்கக்கூடிய, அதே போன்று வெறுப்பின் மூலமாக ஆன்மாவை சுமக்கக்கூடிய, தேவையற்ற சுமைகளை சுமத்தாட்டக்கூடிய முறையிலே பல விடயங்கள் அமையப்பெறுகின்றது. அது மாத்திரமல்ல, விரோதத்தை ஏற்படுத்துவதற்காக சமூகத்துக்கு மத்தியிலே பல குரோதங்கள் ஏற்படுவதற்கு ஏற்றாற்போல் பல செய்திகள் ஒளிபரப்பப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். அல் குர்ஆன் கூறுகிறது, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக உங்களிலே மிகவும் சங்கையானவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை மிகவும் அஞ்சக்கூடியவர்கள் தான் மிகவும் சங்கையானவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் சில விடயங்களை பார்ப்போமானால், தீங்கிழைக்கக்கூடிய அனாமோதய செய்திகளை அங்கே விநியோகம் செய்யப்படுகிறது. இதனூடாக மக்களுக்கு மத்தியிலே வதந்திகள் பரவி குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அது அமைகிறது. அதே போன்று மனிதர்களுக்கு மத்தியிலே ஆபாச செய்திகளை வெளியிடுவது, கெட்டவைகளை குழப்பங்களை வெளிப்படுத்துவது, அதே போன்று விமர்சனம் என்ற போர்வையிலே எல்லை கடந்து தேவையற்ற விமர்சனங்களை செய்வது, இவ்வாறாக ஒருவர் அவரையே அறியாமல் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை இந்த தொலைத்தொடர்பு சாதன அமர்வுகளினூடாக வெளிப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போன்றுதான் நாட்டுடைய ஸ்திரத்தன்மை பாதுகாப்புக்கு எதிராக கிளறக்கூடிய முறையிலே, அதே போன்று பொய்யான வதந்திகளை பரப்பி மக்களுக்கு மத்தியிலே பொய்யான செய்திகளை பரப்பி நாட்டின் ஸ்திரத்தன்மையையும் அதனுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய முறையிலே இவ்வாறான பாதகமான செய்திகளும் நடைபெறுவதை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாமிய சட்டத்தை தவிடுபொடியாக்கக்கூடிய எத்தனையோ விடயங்கள் ஏற்படுகின்றன. அதே போன்றும் ஆண் பெண்கள் ஹராமான முறையிலே கலக்கக்கூடிய முறையிலே, அதாவது அந்த தடை செய்யப்பட்ட விடயங்களை சர்வசாதாரணமாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சியும் அங்கே நடைபெறுவதை நாம் காணலாம். இவைகள் எல்லாம் உண்மையிலே ஒரு உண்மையான மஜ்லிஸ், உண்மையான அமர்வுகளுடைய அதாவது ஒழுங்கு முறைகளை, கட்டுப்பாடுகளை மீறக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. இவ்வாறாக நடைபெறுகின்ற போது அங்கே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் ஹராமான முறையிலே ஒன்று கூடக்கூடிய நிகழ்ச்சியும், அதே போன்று ஒருவருக்கொருவர் பாவத்திலும் விரோதத்திலும் குரோதத்திலும் உதவி செய்யக்கூடியவர்களாக மாறக்கூடிய ஒரு கவலையான செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த தொலைத்தொடர்பு சாதன அமர்வுகளை நாம் பொடுபோக்காக கவனக்குறைவாக நடந்து கொள்வோம் என்றால் அங்கே பலவிதமான கெடுதிகள் ஏற்படுவதற்கு அவைகள் காரணமாக அமைந்துவிடும். சில வேளை நெருப்பை ஊதி தேவையற்ற பிரச்சனைகள், உறங்கி கிடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் உசுப்பேத்தி பற்ற வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த நிலைமைகள் மாறிவிடும். எனவே யார் ஒரு மனிதன் ஒரு கெட்ட விடயத்தை அவன் அமுல்படுத்துகிறானோ அல்லது உருவாக்குகிறானோ, அதனை வழிமுறையாக கொள்கிறானோ, அது அமுல் செய்யப்படும் காலமெல்லாம், அந்த பாவம் நிகழும் காலமெல்லாம் அவனுக்கு அதனுடைய பாவங்கள் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதன் தான் பாவம் செய்வதை தன்னிடம் மாத்திரம் நிறுத்திக் கொள்வதை விட அந்த பாவம் பிறருக்கும் பாவத்தை தூண்டக்கூடிய முறையிலே, அவர்கள் தவறு செய்யக்கூடிய முறையிலே அமையுமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கும்
யார் அதனை அறிமுகம் செய்தானோ அவனுக்கும் தொடராக பாவங்கள் செய்வதற்கு இது காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தனிமையிலே தனித்துவமாக அவன் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு மாத்திரம் அவனிடத்திலே மாத்திரம் அது சுருங்கிக் கொள்ளும் என்றால் அவன் மரணித்து விட்டால் அவனுடன் முடியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அதுவல்லாமல் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக பாவங்களை அறிமுகம் செய்து பிறருக்கும் பாவம் செய்ய தூண்டினால் அது எதுவரைக்கும் அந்த பாவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த பாவங்களுக்குரிய தண்டனைகளும் பாவங்களும் இவனுக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை எச்சரிக்கையுடன் உணர்ந்து அவைகளை தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே புத்தி உள்ளவர்கள் எல்லாம் பல ஆயிரம் முறை சிந்திக்க வேண்டும். ஒரு வார்த்தையை வெளியிடுவதற்கு முன்னால் அவன் சிந்திக்க வேண்டும், இந்த வார்த்தையினூடாக மனிதர்களுக்கு கெடுதிகள் இருக்கின்றதா என்பதை பற்றி மிகவும் ஆழமாக உணர்ந்து சிந்தித்தான் அவைகளை வெளியிட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அந்த தவறான செய்திகள், தவறான விடயங்கள் மக்கள் மன்றத்திலே பரப்பப்பட்டு அது அமல் செய்யப்படும் என்றால், அது மக்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தப்படும் என்றால் அந்த தன்னை விட்டு சென்று போன அந்த விடயத்தை மீட்டு எடுப்பதற்கு அவன் சக்தி பெற மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறாக பிறர் பாவம் செய்வதற்கு காரணமாக ஒருவர் இருந்து விட்டார் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சங்கடமான நிலைக்கு ஆளாக வேண்டும் என்பதை உணர்ந்து பாவங்களை பிறருக்கு அறிமுகம் செய்வதை விட்டும் தானும் பாவம் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சூரா அன்-நஹல் 25வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அதாவது பிறர்களுடைய பாவங்களை சுமக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலை மறுமையிலே ஏற்படும். அவர்கள் யார் என்றால் பிறருக்கு வழிகேடுகளை அறிமுகம் செய்து பிறர் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் பிறர் செய்த பாவத்தின் பாவச் சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலை வரும் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அடிச்சோடுகளையும் ஒவ்வொரு செயல்களையும் நாம் லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே, அதாவது ஏடுகளிலே எழுதி பாதுகாப்போம் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய இன்னும் ஏராளமான தீங்குகள் இருக்கின்றன. அவைகளுள் ஒன்றுதான் நேரம் தேவையற்ற முறையிலே வீண்வரையும் செய்யப்படுகிறது. பயனற்ற முறையிலே எந்தவித பயன்பாடுகளும் மற்ற முறையிலே வாழ்வு வீணாக்கப்படுகிறது. அதே போன்று இது உள்ளம் சாந்தமாக இருக்கும் என்றால் புத்தியுடையவனாக வாழ்வை, அதாவது உலகத்திலே பல பண்பாடுகளையும் பிரயோஜனங்களையும் இருக்கக்கூடியவனாக இருந்தால் இவன் இந்த ஊடகத்திலிருந்து வரக்கூடிய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கான வழிவகையுடன் அவன் இருக்கின்றான். அதே நேரத்திலே அதனை மறந்து நேரங்களை வீணாக்கி தன்னை அழித்து அவன் தன்னை அந்த தொடர்பு சாதன அந்த தேவையற்ற விடயங்களே தன்னை பழக்கப்படுத்திக் கொள்வான் என்றால் அவனுக்கு வர வேண்டிய எத்தனையோ பயன்பாடுகளை அவன் இழந்து விடுவான். அது மாத்திரமல்ல, மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு ஆசாபாசத்துக்கு அடிமையாகி அவன் சிந்தனை என்ற போர்வையிலே இதனை பார்த்து பல விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சாட்டு போக்கை சொல்லி அவன் அந்த குழப்பத்திலே அந்த பித்தினாவிலே அவன் அடிமையாகிவிடக்கூடிய நிலைதான் ஏற்படும். அது மாத்திரமல்ல, இவ்வாறாக தொடராக அதிலே இருக்கின்ற போது அங்கே கொடுக்கக்கூடிய தேவையற்ற வழிகாட்டல்கள் ஊடாக அவன் அவர்களுடன் நட்பு கொண்டு அவனுடைய உள்ளத்தை மரணிக்க செய்ததாக மாற்றி பாவத்திலே அடையக்கூடிய பல விடயங்களில் ஈடுபடக்கூடிய நிலைக்கு அவன் ஆளாக்கப்பட்டு விடுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு அடிமையானவர்களுடைய நிலைகளை நாம் கேள்விப்படுவோம் என்றால் எந்த அளவுக்கென்றால் இதற்கு அடிமையாகி தனது மார்க்கத்தை தனது ஈமானை விளக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை கூட நாம் கேள்விப்பட்டுக் கொள்வோம். எந்த அளவுக்கென்றால் இதனூடாக அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கேவலமாக பேசுவது, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றானா என்பதை ஒரு சந்தேக கண் கொண்டு கேட்பது இவ்வாறாக எந்த அளவுக்கென்றால் ஒரு நாத்திக கொள்கைக்கு விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு இவைகள் தாக்கம் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இவ்வாறான இடங்களிலே இருக்கின்ற போது, அதாவது இவ்வாறான தொலைத்தொடர்பு சாதன மஜ்லிஸ்களிலே அமர்வுகளிலே ஒன்று கூடலிலே இருக்கும் போது அங்கே அல்லாஹுடைய அத்தாட்சியில் நிராகரிக்கப்பட்டால், அல்லாஹுடைய அத்தாட்சியில் கேவலமாக பேசப்பட்டால், அல்லது மார்க்கத்துடைய மகிமையான விடயங்கள் தரக்குறைவாக பேசப்பட்டால் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி விட வேண்டும். அவ்வாறு ஒதுங்காமல் இருப்போம் என்றால் அதிலே நாமும் துணை போனவர்களாகத்தான் கருதப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல் குர்ஆன் இவ்வாறாக
அல்லாஹுடைய அத்தாட்சியில் பேசப்படக்கூடிய இடங்களில் இருந்தால் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி இருங்கள் என்று அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே புத்தியுள்ளவர்கள், நுண்ணறிவுள்ளவர்கள் எல்லாம் இந்த இந்த ஒன்று கூடல்கள், தொலைத்தொடர்பு சாத ஒன்று கூடல்கள், சமூக வலைத்தள மஜ்லிஸ்கள் எல்லாம் அவர்கள் நல்ல முறையில் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த விடயங்களை அதிலே மதிமயங்கி இதனை வழிநடாத்தக்கூடியவர்கள் எல்லாம் அதற்கு பொருத்தமற்றவர்கள் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த சமூக வலைத்தள வழிகாட்டக்கூடிய சிலர்கள் எல்லாம் அவர்கள் தகுதியற்றவர்களாக, பிறருடைய சிறப்புகளை இல்லாமலாக்கக்கூடியவர்களாக, பிறருக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான அந்தஸ்துக்களை மறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருப்பதை காணலாம். அறிவற்ற முறையிலே மார்க்க தீர்ப்பை கொடுப்பது, வைத்தியத்துறை சம்பந்தமான அறிவில்லாமல் வைத்தியத்துறை சம்பந்தமான தகவலை கொடுப்பது, இவ்வாறாக பொது விவகாரங்களிலே தகுதியற்ற முறையில் ஈடுபடுவது, இவைகள் எல்லாம் பாதகமான விடயங்களாக அமைந்திருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதுவும் மிகவும் வருத்தத்துக்குரிய கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இந்த சமூகதள இந்த தொடர் பாடல்களை, இந்த ஒன்று கூடல்களிலே அதிகமானவர்கள் ஆர்வ கோளாறுடன் அதனை ஏற்றுக்கொண்டிருப்பதை நாம் பார்ப்பது மிகவும் வேதனை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவ்வாறான ஒன்று கூடல்களே புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், ஒழுக்க விழுமியங்களை பாழாக்கக்கூடிய எத்தனையோ செய்திகள் நடைபெறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்க்கு உதாரணம் கூறும்போது அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் தனக்கு கேட்ட எல்லா செய்திகளையும் ஆராயாமல் அதனை மக்கள் மன்றத்திலே பரப்புவது பொய் என்பதற்கு இதுவே போதுமாகும். அதே போன்று நபி அவர்களுடைய மேராஜ் பயணத்தின் போது அவர்கள் கண்ட காட்சிகளிலே பொய் சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட வேதனையை பற்றி நபி அவர்கள் கூறும்போது, ஒரு மனிதருடைய வாய், கண்கள், மூக்குகள் ஒரு இரும்பு கத்தரிக்கோளால் பிளக்கப்படுகின்றது. ஒரு பக்கம் பிளக்கப்பட்டு அடுத்த பக்கம் பிளக்கப்படுகின்ற போது மீண்டும் ஆரம்பத்திலே பிளக்கப்பட்ட பகுதி ஒன்று சேர்ந்து விடுகிறது. இவ்வாறாக மறுமை நாள் வரை அவனுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்ற செய்தி நபி அவர்களுக்கு காட்டப்பட்டது. அவர்களை பற்றி கேட்ட போது அல்லாஹ் நபி அவர்களுக்கு கூறப்பட்டது, அவன்தான் மக்கள் மன்றத்திலே பொய்களை எடுத்து தேவையற்ற முறையில் பொய்களை பரப்பியவன். உலகத்திலே பல பாகங்களிலும் பொய்களை பரப்பிய அந்த மனிதனுக்கு நாளைய மறுமையிலே இவ்வாறு தண்டனை கொடுக்கப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட செய்தியை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான இந்த ஒன்று கூடல் ஊடாக, சமூக வலைத்தள அமர்வுகளின் ஊடாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய, குறிவைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் வாலிப சமூகமாக இருக்கிறது. எனவே இந்த வாலிப சமூகத்தை பாழாக்குவதற்காக அவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள், எதையும் வேகத்துடன் அதனை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்வாறானவர்கள் அவர்களுக்கு தேவையான உணர்வுகளை கொடுத்து, அவர்களுக்கு சவாலான வேலைகளை முற்படுத்தி, அதாவது ஆன்லைன் விளையாட்டுக்களை எல்லாம் கொடுத்து, அதனூடாக அவர்களுடைய நல்ல பண்பாடுகளை சீர்கெடுத்தி அவர்களை பாழாக்குவதற்கு வழிகெடுப்பதற்காக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் முயற்சித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனூடாக அவர்களுக்கு மத்தியிலே அசாதாரணமான தேவையற்ற சிந்தனைகள் வளர்க்கப்படுகிறது, நடத்தைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதாவது மார்க்கத்துக்கு முரணான, விரும்பத்தகாத எத்தனையோ பண்புகளை எல்லாம் வாலிப சமூகத்திலே விதைப்பதற்காக இவைகள் அயராது உழைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் நம்பிக்கையுடன் இவ்வாறான விடயங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும். எனவே அவர்களுக்கு இஸ்லாமிய வழிகாட்டல்கள், விழிப்புணர்வுகளை கொடுத்து அவர்களுக்கு மத்தியிலே, அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் எம்மை எந்நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற இது போன்ற நல்ல பண்புகளை அந்த வாலிப சமுதாயத்துக்கு நாம் வழக்கப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மார்க்கம் சம்பந்தமான வழிகாட்டல்கள், இஸ்லாமிய பண்பாடுகளை எல்லாம் அவர்களுக்கு ஊட்டி அவர்களை வளர்ப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று சந்தேகத்துக்கிடமான வலைப்பின்னல்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கும் என்றால் கெட்டவைகளை அறிமுகம் செய்யக்கூடிய, மக்கள் மன்றத்திலே தீயவைகளை விநியோகம் செய்யக்கூடிய இவ்வாறான நிறுவனங்களை எல்லாம், தீயவைகளை ஊக்குவிக்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் புறக்கணித்து அவைகளை நம்மிடத்திலிருந்து ஒதுக்கி அவைகளை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய வழிமுறைகளை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக, இவ்வாறான அமர்வுகள் ஊடாக எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. நன்மைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக தேவையற்ற
விடயங்களிலே, பாவமான விடயங்களிலே நம்மை வழிகெடுப்பதற்காக ஒரு கூட்டம் பல வழிகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. எனவே அவ்வாறான சூழ்ச்சிகளுக்கு மாட்டிக்கொள்ளாமல் நமது வாலிபர்களையும் நம்மையும் நமது சமுதாயத்தையும் அனைவர்களையும் பாதுகாப்பதற்கான இஸ்லாம் காட்டக்கூடிய இஸ்லாமிய விழுமியங்களை உள்ளத்திலே ஆழமாக பதித்து இவ்வாறான கேடுகட்ட விடயங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக நல்ல விடயங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களை நம் அனைவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله.